பழைய இரும்பு கம்பா நீதான் இருக்கியா? இப்போ எல்லாம் நான் வந்தப்புறம் யாருமே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறது இல்ல. டேய் தம்பி, நீ வேணா பளபளன்னு இருக்கலாம், ஆனா உன்னோட அந்த பிளாஸ்டிக் உடம்புக்குள்ள இருக்கிறது வெறும் மோட்டார் தான். என்கிட்ட இருக்கிறது உறுதியான இதயம். அரைச்சு முடிச்சதும் அதுவே ட்ரிங் பெல் அடிக்கும். உன்கிட்ட அப்படி ஏதாவது உண்டா? இல்ல, என்கிட்ட இல்ல. அதுதானே, அதுதான். எனக்கு பெல் அடிக்க தெரியாது தம்பி. ஆனா நான் அரைச்ச மாவுல இட்லி சுட்டா அது மல்லிகை பூ மாதிரி சாஃப்டா இருக்கும். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் இல்லன்னா இந்த காலத்துல கல்யாணமே நடக்காது. பொண்ணு வீட்ல கிரைண்டர் இருக்கான்னு தான் கேக்குறாங்க. அந்த காலத்துல பொம்பளைங்க என்கிட்ட மல்லு கட்டி மாவு அரைக்கும் போது அவங்களுக்கு தனி அழகு இருந்துச்சு. இப்போ உன்கிட்ட மாவு அரைச்சிட்டு எல்லாரும் ஜிம்முக்கு காசு கொடுத்து போறாங்க. என்ன சுத்தம் பண்றது எவ்வளவு ஈஸி தெரியுமா? ஒரு கப் தண்ணிய ஊத்தி ஓட விட்டா போதும். நீ உன்னை சுத்தம் பண்றதுக்குள்ள விடிஞ்சிடும். விடுனே, அந்த ஓனர் கிட்ட சொல்லு, உன்னை கொஞ்சம் கழுவி வைக்க சொல்லு. ஈமைப்பிக்குது. டேய், என்னை விட உன்னோட அந்த பெல்ட் தான் லூசா இருக்கு. நான் நாகரிகம், நான் பாரம்பரியம்.